ஹே காய்ஸ், நான் உங்கள் தனுஷ். நம்ம 30 நாட்கள் 30 சட்டங்கள் சேலஞ்சில் இன்னைக்கு டே 16. ஸோ இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய சட்டம் என்னன்னா, வாடகை மற்றும் சொத்து சட்டம் 2017. நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிட்டீங்க, 11 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த வீட்டு ஓனர் கிட்ட கண்டிப்பா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றது போட்டே இருக்கணுங்க. ஆனா இந்த ரூல்ஸ் படி நீங்க 1 மாசம் ஸ்டே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் போட வேண்டியது கட்டாயம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. நீங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா அடுத்து 90 நாளைக்குள்ள இதை கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுங்க. நீங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் பின்னாடி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கும் போது கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்குங்க. உங்க சுச்சுவேஷன்னால உங்களால வீட்டை காலி பண்ண முடியல, இல்ல வந்துட்டு உங்களால 1 மாசம் வாடகை கட்ட முடியலன்ற பட்சத்துல உங்களுடைய ஓனர் உங்களுடைய தண்ணியை கட் பண்ணி வைக்கிறது, இல்ல கரண்ட்டை கட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு இந்த சட்டத்துல இடமே கிடையாதுங்க. ஸோ அதை மீறி உங்க ஓனர் அந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க கோர்ட்ல கேஸ் கொடுத்து உங்களுக்கான சொல்யூஷனை திருப்பி வாங்கிக்க முடியும். பிளஸ் உங்க ஓனர் நீங்க அபராதமும் விதிக்க வைக்கலாம். திடீர்னு உங்களுடைய ஓனர் வந்து நான் வாடகை அதிகப்படுத்த போறேன் சொன்னார் அப்படின்னா, எதுக்காக அதிகப்படுத்துறாரு அப்படின்னு 3 மாசத்துக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதுங்க. சரி, நீங்க அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இது நடைமுறையில சாத்தியம். நீங்க பிசினஸ் ரிலேட்டடா இல்லாம ஸ்டே பண்றதுக்காக வாடகைக்கு ஒரு ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 3 மாசத்துக்குள்ள அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணீங்கன்னா போதுங்க. அதுவும் நீங்க திருப்பி போகும்போது உங்களுடைய ரூம் எந்த சேதமும் இல்லாம நீங்க ஓனர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஓனர் அவரோட சௌரியத்துக்கெல்லாம் உங்களோட வீட்டை காலி பண்ண சொல்லக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான தகுந்த ரீசன் இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்ல முடியும். நீங்க வந்து அந்த வீட்டை தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துறீங்க, இல்ல அந்த வீட்டை சேதப்படுத்துறீங்க, இல்ல எமர்ஜென்சியா வந்துட்டு உங்களுடைய ஓனருக்கு அந்த வீடு தேவைப்படுதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் அவர் வந்து உங்களை வீட்டை காலி பண்ண சொல்ல முடியும். அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணணும்னு இப்ப நான் சொல்றேங்க. நீங்க வாய் மூலியமா ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்காம எழுத்து மூலியமா ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்போது அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. நீங்க வீட்டுக்குள்ள போன உடனே அதை ஒரு போட்டோவோ இல்ல வீடியோவோ எடுத்து வச்சீங்க, அப்பதான் நீங்க பின்னாடி அட்வான்ஸ் வாங்கும் போது அது உங்களுக்கு பெரிய ஒரு ப்ரூஃபாவே இருக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.